வணக்கம் மக்களே! இன்னைக்கும் நம்ம மார்க்கெட் நேத்த போல ஒரு பெர்ஃபார்மன்ஸ தான் டெலிவர் பண்ணிட்டுருக்கு. பெருசா நிஃப்டி, பேங்க் நிஃப்டின்ட்டு வைடா எந்த பக்கமும் பெரிய அளவுக்கான ஒரு மூவ்மெண்ட் எல்லாம் வந்து இல்ல. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 18 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்தையும், பேங்க் நிஃப்டி அதே ஒரு 16 பாயிண்ட்ஸ் வரைக்கான ஏற்றத்த வந்து டெலிவர் பண்ணிட்டுருக்கு. ஸோ, அப்படியே அசையாம ஒரே இடத்துல நீட்டி படுத்துட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த கிறிஸ்மஸ், நியூ இயர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அகைன் ஒரு வாலடைல் நம்ம மார்க்கெட்ல ஏற்படலாம்னு நான் நினைக்கிறேன். ஆனா எது எப்படியோ அகைன் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 26,200 வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ இதுவே நம்மள பொறுத்தவரைக்கும் பெரிய விஷயம். இன்னைக்கு டேல ரீச் பண்ணிட்டு அதுக்கு கீழ தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பார்ப்போம் அப்படியே ஆம வேகத்தில கொஞ்சம் கொஞ்சமா ஏத்தி இந்த ரெசிஸ்டன்ஸ தாண்டி க்ளோஸ் பண்ணி முடிக்கிறாங்களா அப்படிங்கிறத இந்த வரக்கூடிய நாட்கள்ல. ஸோ இந்த வீடியோல நம்ம பல பங்குகள் பற்றிய நான் அப்டேட் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். அது மட்டும் இல்ல, இப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ண போற பங்குகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ண பங்குகளா தான் வந்து இருக்குது. எல்லா அப்டேட்டும் அது ரிலேட்டடான ஒரு அப்டேட்டா தான் இருக்குது. இதில நம்ம முதல்ல பார்க்க போறது மணப்புரம் ஃபினான்ஸ். ஸோ இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கா தான் இருக்கு. ரொம்ப நாட்களா ரூ. 300வ தாண்ட முடியாம பார்த்தீங்கன்னா, அதுக்கு கீழயே தான் வந்து சுத்திட்டு இருந்தது. ஆனா இப்போ அகைன் பார்த்தீங்கன்னா, 300 தாண்டி ரூ. 310 கிட்ட பார்த்தீங்கன்னா, இந்த மணப்புரம் ஃபினான்ஸ் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு டேல 6% வரைக்கான ஒரு ஏற்றம் மணப்புரம் ஃபினான்ஸ்ல வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ கோல்டு தொடர்ந்து வந்து ஏறிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருப்போம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஃபியூயலா மாறி இந்த மணப்புரம், முத்தூட் போன்ற பங்குகள அடிச்சு தூக்கி ஏத்திட்டு போயிட்டுருக்கு. ஸோ இதில ஷார்ட் டெர்ம் அண்ட் இந்த லாங் டெர்ம் 2க்கும் வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தேன். அதில ஷார்ட் டெர்ம் ஃபோக்கஸ் பண்ணத ஒரு 220 கிட்ட இருக்கும்போதே கொடுத்துட்டு எக்ஸிட் ஆயாச்சு. ஸோ லாங் டெர்ம் ஸ்டில் பார்த்தீங்கன்னா ரன் ஆயிட்டுருக்கு. அது இப்போ வாங்கினது இல்ல. ஸோ 22, 21 அந்த டைம்ல வாங்குனது. ஸோ 22ல என்னோட செகண்ட் ஸ்டாக் தனி இண்டிவிஜுவல் ஸ்டாக் அனாலிசிஸா இந்த மணப்புரம் ஃபினான்ஸ பத்தி தான் நான் டிஸ்கஸும் பண்ணியிருந்தேன். ஸோ ஸ்டாக் டிஸ்கஷன் நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ண வீடியோ பார்க்கும்போது Zydus பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன். அதோட அப்டேட்டும் இருக்கு நம்ம பார்ப்போம். ஸோ நல்ல ஒரு பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ குடுத்துட்டு இருக்கு இந்த மணப்புரம். அடுத்தது கோல் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட். ஸோ கோல் இந்தியா பார்க்கும்போது இன்னைக்கு டேலயும் ஒரு நல்ல ஏற்றத்த வந்து குடுத்துட்டு இருக்கு. கரண்ட்டா 400 தாண்டி வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன செய்தின்னா, சவுத் ஈஸ்டர்ன் கோல் ஃபீல்டு அதையும் வந்து தனியா லிஸ்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கான ஒரு அப்ரூவல் போர்டு கிட்ட இருந்து வந்திருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ விரைவில் திரும்ப ஒரு ஐபிஓ கோல் இந்தியா கிட்ட இருந்து வரலாம். இத தாண்டி மகாநதி கோல் ஃபீல்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு சப்சிடரி இருக்கு. அதையும் வந்து தனியா லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு முடிவுல கோல் இந்தியா இருக்கிறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஸோ கசகசன்ட்டு இருக்கக்கூடிய சப்சிடரி எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, தனியா லிஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது மூலியமா மேபி ஒரு வேல்யூ அன்லாக்கிங் கோல் இந்தியாக்கு வந்து ஏற்படலாம். ஆனா, நம்மள பொறுத்தவரைக்கும் பெருசா எந்த ஒரு பயனும் இருக்காதுன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ அது தனியா போய் அது தனியா ஒரு வேல்யூ கிரியேஷன வந்து பண்ணிட்டுருக்கும். தனியா ஒரு ஏற்றத்த குடுத்துட்டுருக்கும். மேபி டீமெர்ஜ் பண்ணி நம்மகிட்ட குடுத்தா கூட, ஸோ நமக்கு ஒரு நல்ல லாபமா இருக்கும். ஏன்னா, ஒரு நாளடைவில பார்க்கும்போது, ஸோ இதுவும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணும். டீமெர்ஜ் ஆன பிரைஸையும் பார்த்தீங்கன்னா, ஈக்குவல் பண்ணி ஒரு ஏற்றத்த வந்து குடுக்கும். என்எம்டிசிலலாம் அதுதான் நடந்தது. ஸோ இங்கேயும் வந்து பண்ணியிருந்தாங்கன்னா ரொம்ப வரவேற்கத்தக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பட் இப்ப எந்த நிறுவனங்களும் அப்படி பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ மோஸ்ட்டா ஐபிஓ மூலியமா லிஸ்ட் பண்றதுக்கான ஒரு முயற்சியில தான் ஈடுபட்டுட்டு இருக்காங்க. அடுத்தது Zydus கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. Zydus பார்த்தீங்கன்னா, ஸ்விஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மா கம்பெனி கூட சேர்ந்து ஒரு ட்ரக்க வந்து யுஎஸ்ல கமர்ஷியலைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட்ட வந்து குடுத்துருக்காங்க. இது Zydusஅ பொறுத்தவரைக்கும் நல்ல செய்தி. ஆல்ரெடி ஒரு நிறுவனத்தோட சேர்ந்து கேட்ருடாவோட பயோசிமிலர் வேரியன்ட்ட வந்து லான்ச் பண்றதுக்கான ஒரு முனைப்புல Zydus இருந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பிரேக் த்ரூ ஈவென்ட்டா இந்த Zydusஅ பொறுத்தவரைக்கும் இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஸோ தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கு. பட் இப்போதைக்கு பெருசா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. மேபி ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டெர்ம்ல நமக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஏற்பட்டதுன்னா, அந்த டைம்ல இத ஃபோக்கஸ் பண்றத பத்தி திங்க் பண்ணலாம். அதே மாரி இந்த கேட்ருடாவ யார் யாரெல்லாம் வந்து லான்ச் பண்ண போறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்னும் வந்து கூர்ந்து கவனிக்கணும். ஸோ அதில இருக்கக்கூடிய காம்படிஷன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இதில எப்படி வந்து நம்ம புதுசா இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பன் ஆகுங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு அ பேங்க் ஆஃப் இந்தியா கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 கோடி கிட்ட ஃபண்ட் ரைஸ் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 7.23% பெர் ஆனம் அப்படிங்கிற கூப்பன் ரேட்ல இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா வங்கிகளும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபண்ட் ரைசிங்ல ரொம்ப வந்து தீவிரமா வந்து இறங்கியிருக்காங்க. ஸோ பண்ணி தான் ஆகணும். கடன் குடுத்தே ஆகணும். ஸோ அதுக்காக எல்லாரும் பார்த்தீங்கன்னா, லிக்விடிட்டிய இன்னும் கூட்டிக்கிட்டே தான் வந்து போயிட்டுருக்காங்க. அடுத்தது ஆரோ ஃபார்மா கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஆரோ ஃபார்மா பார்த்தீங்கன்னா, சைனால இருக்கக்கூடிய அவங்களுடைய ஜாயிண்ட் வென்ச்சர்ல ஸ்டேக்க பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அடிஷனலா இவங்க வாங்கியிருக்காங்க. 20% ஸ்டேக்க $5.2 மில்லியன் வந்து இப்போ அடிஷனலா பை பண்றதா ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இவனும்
நல்ல ஒரு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு பங்கா தான் வந்து இருந்துட்டுருக்கான். ஸோ திரும்ப நமக்கெல்லாம் எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி குடுக்கும்னு தெரியல. ஸோ இப்போதைக்கு ஃபார்மா செக்டார் அப்படியே வந்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்து, சின்னதா ஒரு லேக் ஆயி தான் வந்து நின்னுட்டுருக்கு. பட் இன்னும் வந்து அந்த இடத்துல ஒரு கிளியரன்ஸ் எல்லாம் வேணும். அதனால ஸோ டக்குன்னு நம்ம வாங்க முடியாது. அதனால பொறுத்து இருப்போம். நெக்ஸ்ட்டு அஜந்தா ஃபார்மா அண்ட் பயோகான் ஃபார்மா 2 பற்றியுமான ஒரு செய்தி வந்திருக்கு. என்னன்னா, 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் பண்றாங்க. என்னன்னா, இதுல பயோகான் வந்து அஜந்தா ஃபார்மாக்கு செமாக்ளூடைட வந்து சப்ளை பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அத அஜந்தா ஃபார்மா பார்த்தீங்கன்னா, குளோபலா வந்து மார்க்கெட்டிங் பண்ண போறதாவும் ஒரு டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 2 பேரும் இணஞ்சு இந்த இதில வந்து ஒரு வேலை செய்ய போறாங்க. இது 2 நிறுவனங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸா வந்து இருக்கு. அடுத்தது என்டிபிசி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ என்டிபிசி பார்த்தீங்கன்னா, நொய்டால அவங்களுடைய கிரீன் ஹைட்ரஜன் பிளான்ட்ட வந்து செட்டப் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. இதோட ஃபோக்கஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 1,000,000 டன் பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து உற்பத்தி பண்ணக்கூடிய அளவுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டா இத செட்டப் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க. நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணோம். ஹைட்ரஜன் ஸ்டாக்ல என்டிபிசியும் ஒரு முதன்மையான ஒரு நிறுவனம்ன்ட்டு. அதுக்கேற்ற மாரியான செய்திகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்கு. ஸோ கிரீன் ஹைட்ரஜன் ஃபியூச்சர் ஃபியூயலா இருக்க போது. அதில எந்த விதமான சந்தேகமும் இல்ல. பல கம்பெனிஸும் இணைஞ்சு இந்த கிரீன் ஹைட்ரஜன் உற்பத்திய பெரிய அளவுக்கு பெருக்குவாங்க. பெரிய அளவுக்கு உற்பத்தி பெருகும்போது இதோட விலையும் பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கட்ட ஒரு ஃபியூயலா இருக்கும். பல முன்னணி நிறுவனங்கள், என்ஜின் தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள், அடுத்தது ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் எல்லாமே இந்த கிரீன் ஹைட்ரஜன் என்ஜின பார்த்தீங்கன்னா, இப்போ டெஸ்டிங்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இது நடைமுறைக்கு வரும். பட் இப்போதைக்கு வராது. இதுக்கெல்லாம் டைம் எடுத்துக்கும். ஆனா லாங் டெர்ம்ல டெஃபினட்டா கிரீன் ஹைட்ரஜன் ஒரு தவிர்க்க முடியாத ஒரு ஃபியூயலா வந்து இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஸோ அதுக்கேற்ற மாரி நம்மளுடைய ஃபோக்கஸும் இருக்கணுங்கிறத இந்த இடத்துல அகைன் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஜேஎன்எஃப்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. ஸோ ஜேஎன்எஃப்சி பார்த்தீங்கன்னா, ஒரு 360 கோடி மதிப்பிலான ஒரு அம்மோனியம் நைட்ரேட் பிளான்ட்ட பார்த்தீங்கன்னா, உருவாக்குறதுக்கான ஒரு கான்ட்ராக்ட்ட டோயோ இன்ஜினியரிங் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது மூலியமா புது ஒரு பிளான்ட் பார்த்தீங்கன்னா, ஜேஎன்எஃப்சி வந்து உருவாக்க போறதா நமக்கு ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. ஸோ ஜிஎன்எஃப்சி பெரிய ஒரு மூவ்மெண்ட் இல்லாம அப்படியே தான் வந்து கிடக்குது. ஒரு 490, ரூ. 500க்குள்ள பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிற ஒரு மாரியும் எதுவும் வந்து ஓப்பன் ஆகுற மாரி வந்து தெரியல. ஸோ தொடர்ந்து வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். இந்த மாரி ஏதாச்சும் ஒரு அப்டேட் வந்ததுன்னா, அத உங்க கூட ஷேர் பண்றதுக்கும் நான் ட்ரை பண்றேன். ஸோ இந்த வீடியோல நம்ம பல இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!